வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஜென் எளிமையாக வாழும் கலை. ஜூமியா மசனோ எழுதின ஜென் எளிமையா வாழும் கலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தத ஒரு விதி பார்த்தோம். பிறருடைய சிறப்புகளின் மீது கவனத்தை குவியுங்கள். அதாவது தோட்டங்கள்லயும் சரி, உறவுகள்லயும் சரி, நல்லிணக்கம் தான் மிகவும் இன்றியமையாது. பொதுவா ஒரு தோட்டம்னா நார்மலா இருக்கிற செடிகள், கொடிகள், மரங்கள் வளர்க்கறதுங்கிறது வேற. ஆனா ஜென் தோட்டம்ங்கிற ஒண்ணு உருவாக்கும் போது அங்க நிறைய மரங்களையோ செடிகளையோ மட்டும் நட்டிட முடியாது, பாறைகளோ வைக்க முடியாது. அந்த மரத்துக்கான வடிவமும் அதுக்கான வளைவும் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டு வருவோம். அந்த ஒவ்வொரு மரத்துக்குமான ஒரு வசீகரமான ஒரு நல்ல பண்புகள் இருக்குது, பண்பு நலன்கள் இருக்குது. அதை கொண்டு வர்றதற்கான முக்கியத்துவமா நாங்க செய்றோம். அப்போ எப்படி ஒரு தோட்டத்துல ஒரு செடி கொடிகள் மத்ததோட இணக்கமா இருக்குதோ, அதேதான் ஒவ்வொருத்தரும் மனிதர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரோட தனித்தன்மையை அங்கீகரிப்பதும் பிறருடைய தனித்தன்மையை அங்கீகரிக்கணும் அப்படின்னு. அதுக்காக தன்னோட இண்டிவிஜுவாலிட்டி விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களோட தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தன்னோட தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல குறிப்பா மற்றவங்களோட குறைபாடுகள் நல்லா தெரியும் போது அவங்களோட நல்ல பண்புகள் மீது கவனம் செலுத்தும் போது அந்த உறவுகள் ரொம்ப அழகாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, வேறொருவருடனான உங்களுடைய பிணைப்பை ஆழப்படுத்துங்கள். முக்கியத்துவம் இல்லாத, அதாவது தொடர்புகள், உறவு, இந்த ரெண்டு பிரிவா வருங்க. முக்கியத்துவம் இல்லாத ஒரு 100 தொடர்பை விட அர்த்தம் வாய்ந்த ஒவ்வொரு உறவை வளர்த்தெடுக்கிறதே உங்களை செழுமைப்படுத்தும். நாம எதிர்கொள்ற ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக்கியமான விஷயமா, ஒவ்வொருத்தரும் ஒரு பொக்கிஷமான விஷயம். இதுல உறவுகள்ங்கிறது தான் முக்கியம். தொடர்புகள் ஒரு தொழில் தேவைக்கோ அன்றாட தேவைக்கோ தொடர்புகள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், வரலாம். ஆனா எந்த உறவு அர்த்தமுள்ளதா, ஒருத்தரோட ஒருத்தர் ஆழமுள்ளதா இருக்குதோ அந்த சந்திப்பும் அந்த ஒருமித்த கவனம் செலுத்தி அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரியான நேரத்தில் செயல்படுங்கள். நம்ம ஒரு முட்டை, அதுல கோழி குஞ்சு, தாய்க்கோழி தன் குஞ்சு அந்த முட்டை உள்ள இருந்து சத்தம் கொத்தி அது சத்தத்தை கரெக்டா கேட்டு அந்த நேரத்துல சரியா அது அந்த குழந்தைய அந்த குஞ்சு பாதுகாப்பா எடுக்கிறதுக்கு என்ன செய்யுதோ அது மாதிரி இருவருக்குமான கச்சிதமான நேரத்தை கண்டுபிடிப்பது தான் இதுல முக்கியமானது. ஒரு தாய்க்கோழி குஞ்சு உள்ள இருக்கிற கொத்துற சத்தத்தை கவனமா செவிமடுத்து எப்படி முட்டையை உடைப்பதற்கு வெளியில இருந்து கொத்தி பாதுகாப்பா வைக்குதோ அது மாதிரி நீங்க சரியான தருணத்துல ஒத்திசைவா ஒருத்தரோட சிறந்து செயல்படணுங்கிறது தான் இதோட விளைவு. எல்லோராலும் விருப்பப்பட வேண்டும், எல்லோராலும் விரும்பப்பட வேண்டும் என்ற தேவையை விட்டொழிங்கள். நம்மளை எல்லாரும் விரும்பணும் அப்படிங்கிறத விஷயமா ஒரு தேவை எடுத்து போக வேண்டாம். அதாவது ஒருவரோட ஒத்து போறதோ இல்லை ஒருத்தரோட நட்பு பாராட்டணுங்கிற ஒரே விஷயத்துக்கு கொண்டிருப்பதும் தீவிரப்பற்றா இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு இடையூறா இருக்கும். இது மற்றவங்களோட ஒத்து போ அதுக்காக நம்ம மற்றவங்களோட ஒத்து போகாம எனக்குன்னு இருக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஒரு மலர் எப்படி ஒரு வண்ணத்து பூச்சி அதுவா இயல்பா தேடி வருதோ, ஒரு மரங்கள்ல கனிகள் பூக்கள் எல்லாம் இருக்கும்போதோ மற்ற பறவை எல்லாம் எப்படி தேடி வருதோ மக்களோட உறவும் அதே மாதிரிதான். நாம அதற்காக இருக்கும்போது அதற்கான உறவுகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு. ஒரு பக்க சார்பை கைவிடுங்கள். அதாவது நம்ம எப்பயுமே பாக்குறது ஒண்ணு கருப்பு இல்லைன்னா சிவப்பு, இது அந்த மாதிரி ஒரு சரி இல்லைன்னா தப்பு, இது கருப்பு இது வெள்ளை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கப்பெல்லாம் எதுல ரெண்டுக்கும் ஒரு தரப்புக்கு ஆதரவா இல்லாம ஒரு தரப்பை பத்தி மட்டும் சிந்திக்காம அதுல ரெண்டுல ஒண்ணுங்கிற அந்த ஆங்கிள்லயும் பார்க்காம ரெண்டுக்கு இடையில ஒரு சமரசமான ஒரு இருக்கு, அந்த நிறத்தை தேர்ந்தெடுங்க, அந்த விஷயத்தை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. சோ கருப்பு வெள்ளையை பற்றி அலட்டி கொண்டால் சாம்பல் நிறத்தின் அழகை தவற விட்டு விடுவீர்கள். அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள அழகான சாம்பல் நிறத்தை அழகை தவற விட்டுருவாங்க. இன்னையில இருந்து பார்க்கறது 71. விஷயங்களே உள்ளது உள்ளபடி பாருங்கள். ஒரு விருப்போ வெறுப்போ அதை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி என்ன? ஒரு அலுவலகத்துல, ஒரு ஆபீஸ்ல உறவுகள் சிக்கலானவை. இவங்க எல்லாம் என் கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாமே அவங்க தப்பு தானே. இவங்க சொன்னா சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்காங்க, இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஆனா சரியா செய்யல, அப்ப கீழே வேலை பார்க்கறவங்க தப்பு தானே அப்படின்னு. மேலதிகாரி இருந்தா மக்கள் என்னைக்கோ நான் மக்கள் கூறுவதை கேட்டிருக்கலாம். ஆனா நம்மளுடைய சக ஊழியர்கள் நிறைய பேர் நம்ம சந்திக்காம இருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் சந்திக்காம இருந்தா என் வாழ்க்கையில எவ்வளவோ சக்சஸ் ஆயிருப்பேன், இதுல போய் நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வரும். ஸோ நம்ம வேலை பார்க்க வேண்டி இருக்கிற இடத்துல நமக்கு அதை தவிர ஒரு வழி இல்லையே அப்படி இருக்கும். ஒரு தனி மனித உறவில் உள்ள சிரமங்களும் சிக்கல்களும் ஒரு பெரிய பிரச்சனை, நிரந்தர பிரச்சனை இருக்குங்கன்னு சொன்னா அது மிக இல்லை, அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது. அப்ப இதுக்கு அங்க ஜென் தோட்டங்கள் தந்தைங்கிற ஒருத்தர்
மூசோ கோகுசிங்கிறவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. பொதுவா நாங்க வாழ்க்கையை பத்தி பேசும்போது வாழ்வின் சாதாரண மேடு பள்ளங்கள் என்று வரும்போது பாதகங்கள் ஏற்படுவதை தடுத்து சாதகங்களை மட்டுமே ஊக்குவிப்பது ஜென் புத்தகத்தின் நோக்கமல்ல. ஜென் புத்த மதத்தின் நோக்கமல்ல. மாறாக மேடு பள்ளங்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்ட அடிப்படை யதார்த்தத்தை நோக்கி மக்களை வழிநடத்துவதுதான் அதன் நோக்கம். உதாரணத்துக்கு அதாவது என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எப்பயுமே நம்ம மேடு பள்ளம் ரெண்டையுமே குறிச்சு பேசணும். அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், வெறுப்பு, பாசம் இது எல்லாமே ஒரே இடத்துல உள்ளது. ஒன்லி மேடை மட்டும் பத்தி பேசிக்கிட்டு அதுல கிடைக்கிற நன்மையை மட்டும் பேசுறது ஜென்மத்துக்கு கிடையாது. பள்ளம்னு ஒண்ணு இருக்கு, இதுலயும் இப்படி இருக்குங்கிற அந்த உண்மைத்தன்மையை உள்ளது உள்ளபடி காமிக்கிறதா அப்படிங்க. இது எடுத்துக்காட்டாக உங்களுடைய பரம எதிரிக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துவது, உங்களுடைய தவறான நடவடிக்கைகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது போன்றவற்றின் மூலம் ஒரு மோசமான செயலை ஒரு நல்ல செயலாக மாற்ற முடியும் என்று நாம் அதற்கு பொருள் கற்பிக்கலாம் அப்படின்னு. வேறு வார்த்தையில் கூறுவதென்றால், அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் ஒரே மூலத்திலிருந்து தான் முளைக்கின்றன. வெறுப்பும் பாசமும் உண்மையில் ஒன்றுதான். அதாவது அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் ஒரே மூலத்துல இருந்து, வெறுப்பும் பாசமும் ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் மாறி, அதுவும் உண்மையிலேயே ஒன்றுதான் அப்படிங்கிறது. அப்போ உண்மையான இயல்புன்னு என்ன? சுருக்கமா சொன்னா அது உங்களுடைய மனசு தான். உங்களுடைய மனசுல விருப்பம் வெறுப்பும் முன்னுரிமை கொடுக்கறது முன்னுரிமை கொடுக்காம இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே உங்க மனசுல இருந்து விழுந்ததுதான். நீங்க எப்ப ஞானோதயம் அடையும் போது அப்ப விருப்பு வெறுப்புகள் எதுவும் இருக்காது. ஜென் புத்தமா தான் அதைத்தான் கூறுது. விஷயங்கள் எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்மளால பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு பக்கமா சார்ந்து இருக்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ விஷயங்களே உள்ளது உள்ளபடி பாருங்க. எந்தவித விருப்பு வெறுப்பு மற்ற விஷயங்கள்ல இருந்து வெளிவாருங்கள். பற்றற்று இருப்பதில் திறமையானவராக இருங்கள். 72. அதாவது ஒரு பற்றற்று இருப்பதுங்கிறதுல எவ்வளவு திறமைங்கிற வார்த்தை ரொம்ப திறமையானவரா இருங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிற வார்த்தை பொதுவா நம்ம நெகட்டிவ் பயன்படுத்துவோம். ஆனா இங்க கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்பது கூட புத்த ஞானம் தான் அப்படிங்க. வார்த்தைகள் முக்கியமானவை, ஆனால் அவற்றினால் அலைக்கழிக்கப்படாமல் இருப்பது அதை விட முக்கியமானது. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்பாங்களா, வார்த்தை ரொம்ப முக்கியமானதான். ஆனா அதனால நாம அலக்களிக்கப்படாம இருக்கிறது எப்படி? நம்ம வேலை செய்யற இடத்துலயும் சரி, சமூக சூழலும் சரி, சுத்தி இருக்கவங்க கூறுற வார்த்தைகள் நம்ம மனசை காயப்படுத்துது. அப்ப அந்த வார்த்தைகளை சொன்னவங்க மேல அவங்க நம்மள ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்கு சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்மள பாதிக்கப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருந்தாலோ, ஆனா என்ன சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தைகள் ரொம்ப கொடூரமாவையோ, ரொம்ப கடுமையானவோ நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தோணும்போது ரொம்ப அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஒரு சக ஊழியர் ஒருத்தர் இருந்து வர்ற வார்த்தை ஒரு குத்துவாளை போல நம்மை துளைக்கக்கூடும். ஒரு குத்துவாள், நார்மல் வாள் கூட இல்ல, ஒரு குத்துவாளை போல ஒரு வார்த்தைகளுக்கு அவ்வளவு ஒரு பலம் இருக்கு, அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. வார்த்தைகள் ஒரு குத்துவாளை போல் நம்மை துளைக்கக்கூடும். ஆனால் எதிர்மறையான விமர்சனங்களை நாம் உடனடியாக மறந்துவிட வேண்டும். திறமையாக கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலம் இதை சாத்தியமாக்கலாம். ஒரு எதிர்மறையான விமர்சனம் வருதா, ரைட்டா, உடனே டக்குன்னு மறந்துட்டு அடுத்த நோக்கி கேஷுவலா போயிடலாம், கண்டுக்காம மாதிரி போயிடலாம். 8 திசைகளிலிருந்தும் காற்று வீசினாலும் ஜென் மனம் அசையாமல் நிலையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது 8 திசைகள்ல இருந்து எந்த விஷயம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுல பாதிக்கப்படாம அமைதியாகவும் குதூகலமாகவும் இருக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். 8 திசைகளிலிருந்து காற்று வீசினாலும் ஜென்மனம் அசையாமல் நிலையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் அமைதியாகவும் குதூகலமாகவும் இருக்க நாங்கள் கடுமையாக முயற்சிக்கிறோம். எது ஒன்றின் மீதும் பற்றற்று இருக்க முயற்சி செய்யுங்கள். வார்த்தைகளுடன் உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள். நம்ம ஒரு வார்த்தைகளை போய் சிக்கிக்கிட்டு அதோட பிணைச்சுக்கிட்டு என்ன இப்படி வார்த்தை பயன்படுத்தினா அந்த வார்த்தைக்குள்ளேயே சிக்கிக்கிறாம அந்த வார்த்தைகளை பிணைச்சிக்கிறாதீங்க. நம்ம உண்மையிலேயே சுதந்திரமா வாழ விரும்பினோம்னா, நம்ம மனசு எந்த ஒரு சிக்கல் இல்லாம இருக்குன்னு உறுதி செய்யணும்னா அந்த வார்த்தைகளை சிக்கிக்காம இருங்க. அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதுதான் புத்த ஞானம். நாம் சுதந்திரமாக வாழ விரும்பினால் நம் மனம் எது ஒன்றிலும் சிக்காமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய கொள்ள வேண்டும். இதுதான் புத்த ஞானம். 73. லாப நஷ்டம் என்ற ரீதியில் சிந்திக்காதீர்கள். அதாவது சிலரோட நம்மளால சுமூகமா பழக முடியுது, சிலரோட அது முடியல. நம்மளோட பலவீனங்கள் இருப்பதை தவிர்க்க முடியாது. எல்லாருக்குமே பலவீனம் மாதிரி பலவீனம் இருப்பதை தவிர்க்கவே முடியாது. ஆனா நம்ம மனசை காயப்படுத்துறதோ அல்லது நமக்கு தீங்கு விளைவிப்பதோ ஒருவருடைய நோக்கமாக இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகள் அல்லது செயல்கள் நாம் எரிச்சலும் வேதனையும். ஒருத்தன் குறிப்பிட்டு நம்ம காயப்படுத்தணும்னோ இல்ல நம்மளுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சோ எல்லாம் யாரும் ஒரு நோக்கமா இல்லைனாலுமே, ஆனா அவங்களோட வார்த்தை நம்மளை ரொம்ப காயப்படுத்துது, ஒரு எரிச்சலும் வேதனையும் வருது. அப்போ
இப்படி நம்மளை உணர செய்யற ஒருத்தர் கண்டிப்பா நம்ம ஒருத்தர் கூட இருக்கத்தான் செய்வாங்க. அதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. என்ன செய்தாலும் நமக்கு எரிச்சலும் வேதனையும் உண்டாக்கும் என்பதை எப்படி இவர்கள் அறிந்திருக்காங்க? அதாவது நம்மளோட வாழ்க்கையில தினசரி நடக்கிற எரிச்சலும் வேதனையும் உண்டாக்குற விஷயம் என்ன? அது எப்படி இது வந்திருக்கு? அது எதனால வந்திருக்கு? அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அதான் ஆழமா யோசிங்க. ஒரு விஷயம் எந்த விஷயம் மத்தவங்க செய்யறதுனால எனக்கு எரிச்சல் வருது, வேதனை வருது. இத ஜென் தத்துவத்துல இந்த இஷிகி என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அத அக விழிப்புணர்வு என்று மொழிபெயர்க்கலாம். நீங்கள் ஒருவரை முதன்முறையாக சந்திச்சுட்டு, "ஓ! அவள் அழகாக இருக்கிறாள்" என்றோ, அல்லது "இவரோடு எனக்கு நன்றாக ஒத்துப்போகும்" என்றோ நினைக்கிறீர்கள். அதற்கு இஸ்கியில் உள்ள தான் காரணம். அது மனதோடு அல்லது இதயத்தோடு தொடர்புடையது. இஸ்கியில் உள்ள சிகி எதை குறிக்கிறது என்றால், ஒருவர் நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளவராக இருப்பார் என்று நாம் அவரை பற்றி எடை போடுவதை குறிக்கிறது. இவர் என்னுடைய வேலையில் நான் முன்னேறுவதற்கு பயன்படக்கூடும் என்றோ, அல்லது இவரால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்றோ நினைப்பது அதற்கான எடுத்துக்காட்டாகும். நாம் அடுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக எடை போடுகிறோமோ, அவ்வளவு அதிகமாக நம்முடைய பலவீனங்கள் வெளிப்படுத்தப்படும். எப்பவுமே எதுவுமே ஒரு பயன்பாட்டா இல்லாம, இவங்களால எனக்கு என்ன பயன் கிடைக்கும்? இவங்களால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இவங்களால எனக்கு என்ன நட்டமாகுது? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் எடை போட்டுட்டே இருந்தோம்னா, பலவீனமா தான் ஆகும். அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி பார்க்கலாம்? அப்போ ஒரு விதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா எடை போட்டுட்டே இருக்கிறத விட, அந்த உறவுகள்ல உள்ள வெறும் உறவா தான் அத பார்க்கணுமே தவிர, அதுல நம்ம பயன் கருதி, இதனால எனக்கு பயன் கிடைக்கும், இதெல்லாம் எனக்கு இது கிடைக்கும், அந்த மாரி பார்க்காம இருக்கணும். ஒரு 100 பேர் இருந்தால் அவர்கள் 100 விதமாக விமர்சிப்பார்கள். 100 விதமாக எடை போடுவார்கள். லாப நஷ்ட மனப்போக்கை கொண்டிருப்பதையும், ஒருவர் நமக்கு பயன்படுவாரா? இல்லையா? என்று யோசிப்பதையும் விடுத்து, ஒரே விஷயம் தான். அவங்களால பயனா? இல்லையா? அப்படிங்கிறத விட, இவர் நமக்கு பொருத்தமானவராக இருப்பாரா? நம்மோடு இணக்கமாக இருப்பாரா? என்று சிந்திக்க பழகுங்கள். எல்லாரையும் ஒன்லி ப்ராஃபிட் கணக்குலயோ, இல்ல பெனிஃபிட் கணக்குலயோ, இல்ல இவங்களால என்ன யூஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் இல்லாம, நமக்கு செட் ஆவாரா? நமக்கு பொருத்தமானவரா இருப்பாங்களா? இல்ல நம்மளோட இணக்கமா சேர்ந்து இருக்க முடியுமா? இந்த மாரி சிந்திச்சு பழகுங்க. இப்படியான உறவுகள் குறைவா இருந்தாலும், இந்த உறவுகளோட உங்க வாழ்க்கைய வாழுங்க. இவ்வாறு சிந்திப்பது உங்கள் உறவுகள் மீதான அழுத்தத்தை கணிசமாக குறைக்கும். எல்லா உறவுகளையும் நம்ம ஒரே அளவுல இப்படியே பார்க்காம, அவங்க நமக்கு பொருத்தமானவராகவும், நம்மளோட இணக்கமா இருப்பாரா? அப்படிங்கிறத பாருங்க. 74 வெறும் வார்த்தைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மக்களுடைய உணர்வுகளை எப்போதும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உணர்வுகளை விவரிப்பது சிலருக்கு எளிதாக இருப்பதில்லை. பொதுவா ஒருத்தவங்க ஃபீல் பண்ற விஷயத்த இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த ஒரு ஒரு நிகழ்வுலயோ, ஒரு டூர்லயோ, ஏதோ ஒரு இடத்துல நடந்த உணர்வுகள மொத்தத்தையும் வார்த்தைகளால மொத்தமாவே அப்படியே வெளிப்படுத்த முடியாது. ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு உணர்வை விவரிப்பதுங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. எளிதாக இருப்பதில்லை. ஆனா, நம்மளோட பார்வையில இருந்து மத்தவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு இருக்குது. நம்மளோட உணர்வுகளை எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். மற்றவர்களோட உணர்வுகள நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்ப மற்றவர்கள புரிந்து கொள்வதற்கான திறன் நமக்கு இருக்கு. ஜென் புத்த மதத்தில் நெங்கே மிஷோ என்ற ஒரு கூற்று உள்ளது. இது உண்மையில் புத்தரை பற்றிய ஒரு விடுகதையை குறிக்கிறது. ஒரு முறை புத்தர் தன் சீடர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் போது, அவர் எதையும் போதிக்காமல் மென்மையாக புன்னகைத்துக் கொண்டே தன் கையில் ஒரு மலரை வைத்து சுழற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய சீடர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவருடைய சீடர்கள் ஒருவரான மகா காசியப்பர் மட்டும் புத்தரை பார்த்து பதிலுக்கு புன்னகைத்தார். புத்தரின் வார்த்தை புத்தரின் வார்த்தைகளற்ற போதனையை மகா காசியர் புரிந்து கொண்டதால் அவர் புத்தருடைய வாரிசாக நியமிக்கப்பட்டார். ஆனாலும் நம்முடைய உணர்வுகளை வார்த்தைகள் வாயிலாக வெளிப்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டியது முக்கியம்தான். நம்மளோட நம்மளோட ஃபீல் பண்ற விஷயத்த வார்த்தைகளால கண்டிப்பா வெளிப்படுத்த தான் செய்யணும். அதுக்கு நம்ம முயற்சிக்கிறது முக்கியமான விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல பிறர் கூறுவதை நாம் உன்னிப்பாக காது கொடுத்து கேட்க வேண்டும். நாம ஒரு விஷயத்த எப்படி ஃபீல் பண்ணி வெளிப்படுத்துறோமோ, அதை விட முக்கியமானது மத்தவங்க சொல்றத எவ்வளவு தூரம் உன்னிப்பா காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவள் கூறிக்கொண்டிருக்க வார்த்தைகளை வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்காமல், அவருடைய நிலையில் நம்ம இருத்தி பார்த்து அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளணும். வெறும் வார்த்தைகளா எடுத்துக்கிட்டு இது இது இப்படி இப்படி சொன்னாங்கன்னு வெறுமனே வார்த்தைகளா ஒருத்தவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்காம, அவங்க நிலையில இருந்து நாம அதை உணர்ந்து புரிஞ்சுக்கணும். இதுல ஃபீல் பண்றதுதான் முக்கியம். ஒவ்வொரு இடத்துலயுமே இவங்க இந்த இதுல முக்கியமா சொல்ல வர்றது எப்படின்னா, வார்த்தைகளும் அதுக்குள்ள சிக்கிக்காம, உணர்வுகளா ஒருத்தரை புரிந்து கொள்வதற்கு தயாராக இருங்க. பிறருடைய அபிப்பிராயங்களால் அலைக்கழிக்கப்படாமல் இருங்கள். குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ரகசியம் இதுதான்.
பொதுவா ஜென் தோட்டத்துல பாறைகள் நிலைப்படுத்தப்படுங்கிற விதமா ஒரு மைய பங்கு இருக்கிறது. ஒரு பாறையில சில உலோகங்கள் போட்டிருப்பாங்க, ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க, ஒரு கருத்தாக்கம் போட்டிருப்பாங்க. அப்பாறையில பல்வேறு வழிகளில் உருவமைக்கலாம். ஒரு தோட்ட வடிவமைப்பாளர் மற்றும் ஜென் துறவி என்ற முறையில் நான் வடிவமைக்கும் தோட்டங்கள் என்னுடைய மனநிலையை பிரதிபலிக்கின்றன என்று கூறலாம். ஒரு தோட்டத்தை வடிவமைக்கிறது தன்னோட மனநிலையே வெளிப்படுத்துறது அப்படிங்கிறாங்க. ஜென் தோட்டங்கள் பல்வேறு அம்சங்களுக்கு இடையே ஒரு நேர்மறையான அதிர்வு இருக்கிறது. நான் ஜென் தோட்டங்களை வடிவமைக்கும் போது எல்லா வேலைகளையும் என்னால் தனி ஒருவனாக செய்ய முடியாது. பாறைகளும் மரங்களும் வேறு இடங்களிலிருந்து அந்த தோட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டாக வேண்டும். அதற்கு பல்வேறு கருவிகள் தேவைப்படும். மொத்தத்தில் ஒரு தோட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய குழு தேவைப்படும். ஒரு ஜென் தோட்டத்தை உருவாக்கி முடிப்பதற்கு முன் எனக்கு பலருடைய உதவி தேவைப்படுகிறது. ஆனால் என்னுடைய குழுவினர் எதை பார்க்கின்றனர் என்பதன் மீது நான் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்தினால் அத்தோட்டத்தை என்னுடைய சொந்த எண்ணங்களின் வெளிப்பாடாக உருவாக்குவது எனக்கு கடினமாக இருக்கும். அதாவது ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுல பல்வேறு நபர்களோட உதவிகளோட செய்யும் போதும் அவங்களோட பல்வேறு நபர்களோட எண்ணங்களுக்கு என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க, என்ன யோசிக்கிறாங்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு என்னோட சொந்த எண்ணத்துல இருந்து நான் என்னவா உருவாக்கணும், என்ன செய்ய நினைக்கணும், அதுல முழுமையா வெளிப்படுத்துறதுக்கான விஷயம் என்னங்கிறத செய்யணும் அப்படிங்கிறாங்க என்பதை என் அனுபவத்தின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டுள்ளேன். நான் கூறுவது அறிவுக்கு புறம்பானதாக தோன்றக்கூடும். ஆனால் ஒரு பாறையை ஒரு குறிப்பிட்ட திசையில் வைப்பதற்கு ஒரு குழுவினரை ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கும் போது நான் எவ்வளவு குறைவான நபர்களை அந்த வேலையில் ஈடுபடுத்துகிறேனோ அவர்கள் அனைவருடைய முயற்சியும் ஒருங்கிணைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கும். குறைவான நபர்களோடு சேர்ந்து இயங்கும் போது அவர்களுடைய அதிக இணக்கம் நிலவும். சோ உறுதியான தீர்மானம் மேற்கொள்வது என்பது ஒருவர் தன் மீது நம்பிக்கை வைத்து முடிப்பதற்கான திறனை பொறுத்தது. யாருக்கு ஒருத்தருக்கு தன் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கான திறன் அதிகமா இருக்கு, தான் மேல நம்பிக்கை அதிகமா இருக்குங்கிற திறன் யார்கிட்ட இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அவங்களோட உறுதியான தீர்மானத்துல இருக்கு. ஒருத்தர் உறுதியான தீர்மானம் எடுக்காருன்னா அவங்க தான் மேல வச்சிருக்க நம்பிக்கையில மிக திறமையானவர், மிக திறனானவருங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்க. ஜென் கதைகள். ஒரு மனிதர் புத்தர்ட்ட பார்க்க ஒரு அழகான மலை, அந்த மலைக்கு நடுவில் அந்த கிராமத்துல ஒரு பெரியவர் ரொம்ப தன்னோட வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து என்னால சரியா வாழ முடியல, நான் இன்னும் புரிஞ்சு வாழ முடியல, என்னால ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியலன்னு ரொம்ப மன வருத்தத்துல போய்கிட்டே இருக்காரு. அப்ப போயிட்டே இருக்கும்போது மலை ஓரத்துல அங்க உள்ள ஒரு ஜென் மடாலயத்தில் உள்ள குருவை போய் சந்திச்சாரு. குருவே, என்னால எந்த ஒரு காரியத்தையும் முழுசா முடிக்க முடியல, எல்லா இடத்தும் முடியுது. ஆனா உலகத்துல பாருங்க, எத்தனையோ பேர் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைகிறாங்க. ஆனா என்னால மட்டும் இதை செய்ய முடியல. அது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப குறைஞ்ச சதவீதத்தினர் மட்டும் இதுல மிகச்சிறந்த வெற்றியாளர்களா இருக்காங்க, மீதி உள்ளவங்க தோல்வியா இருக்காங்க. என்னால இதை கண்டுபிடிக்கவே முடியல, இதுக்கு என்ன காரணம்? உடனே குரு சொல்றாரு, இதுக்கு நான் உனக்கு ஒரு விஷயமா சொல்றத விட ஒரு விவசாயிகிட்ட நடந்த நிகழ்வு பத்தி சொல்றேன். இன்னொரு காலத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. பல விதமான பயிர்கள் அந்த அந்த எல்லா சூழல்லையுமே அந்த இடத்துல ஃபுல்லா பல்வேறு பயிர்கள் நடுற பல்வேறு விவசாயிகள் இருந்தாங்க. அதுல ஒரு விவசாயி நெல் பயிர் போட்டிருந்தாரு. அந்த பயிர்களுக்கு நடுவுல ஒரு இடத்துல ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கு. அப்போ நெல் வயலுக்கு அந்த பயிர்கள் எல்லாம் களையணும், அதுக்கு எடுக்கணுங்கிற கட்டத்துக்கு வராங்க. ஆனா சிட்டுக்குருவி கூடு கட்டிருந்த இடத்துல ஒரு 2 முட்டை இருந்துச்சு. அதுல குருவி குஞ்சு எல்லாம் பறக்க தயாரான நிலைமையில இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் 2 நாள் ஆச்சுன்னா அடுத்து அது பறக்கறதுக்கு தன்னை தயார் நிலையில இருந்தது. தாய்க்குருவி அதுக்கு தேவையான இரைகளை கொண்டு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ அதோட சொந்தக்காரர் அந்த நெற்பயிர் விவசாயம் சரி நம்ம நாளைக்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அவனுக்குள்ள பேசுறத குருவி குஞ்சுகள்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஐயோ, நாளைக்கு யாரோ நிறைய பேர் பணியாளர்கள் வராங்களாம் வேலைக்கு, வந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு உடனே போயிடணும். அம்மா நம்ம உடனே போயிருவோம்னு சொல்லி அந்த அம்மா குருவிட்ட சொல்லுது. உடனே தாய்க்குருவி சொல்லுது, இல்ல இல்ல, இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு. பார்த்தா அடுத்த நாள் அந்த பணியாளர்கள், அதுக்குரிய வேலைக்காரர்கள் வரல. சரி அப்படின்னோடனே அந்த விவசாயி என்ன சொல்றாருன்னா, சரி இவரு வரல, அடுத்த என்னோட நண்பர் வராரு, கண்டிப்பா அவர் வந்துட்டாருன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. உடனே தாய்க்குருவிட்ட சொல்லுது, என்ன இந்த மாதிரி அவருக்கு நண்பர் வேற நாளைக்கு வர போறாங்களாமே. ம், சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு. பார்த்தா அதே நண்பரும் வரவும் இல்லை. தாய்க்குருவி சரின்னு பாக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே சரி இப்பதான் இல்லைன்னொடனே கடைசியில அந்த விவசாயி ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல, சரி யாரும் வர்ற மாதிரி தெரியல, இனிமேல் நானே அருவாளோட இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நானே அருவாளோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு அப்படி கிளம்புறாரு.
இப்போ உடனே தாய்க்குடி என்ன சொல்லுதுன்னு, சரி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி வேற இடத்துக்கு போய் கூடு கட்டி அங்க போய் இருந்துட்டாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு, இல்லையே எனக்கு ஒன்றும் புரியலையே தெரியலைங்காரு. ஒரு விஷயம், அந்த தாய்க்குருவி என்ன கவனிக்குதுன்னா, நீ எப்போ மத்தவங்கள நம்பி உன் வேலையை செய்றியோ அப்போ அந்த வேலையை நீ முழுமையா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு, வாய்ப்பு இல்ல. இப்ப நீ எப்ப மத்தவங்கள நம்பி உன் வேலையை செய்றியோ அது மத்தவங்களோட இது. உன் கனவுகளை செயல்படுத்தணும்னா அதுக்கு நீ தான் இறங்கி வேலை செய்யணும். உன் கனவுகளை செயல்படுத்துறதுக்கு நீ முழுமையா ரத்தமும் சதையுமா இறங்கி வேலை செய்யறியோ அதுதான் உன்னுடைய கனவு, உன்னுடைய வேலை. அப்ப அதுல வேலை செய்யக்கூடிய ஆள் நீயா தான் இருக்கணும். உன் கனவுக்கு நீ தான் பொறுப்பெடுத்து இறங்கி வேலை செய்யணும். இப்ப இது ஒருத்தர் தனக்கான வேலையை தான் தான் செய்யணும் இறங்க போறான்னு அதுல 100% அது நடந்துரும். முழுமையா அது நடந்தே தீரும். அப்போ நாம உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடாரு. அது மாதிரி நீங்க எடுக்கிற எந்த ஒரு இடத்துலயும் நீங்க உங்க ஆளா இருந்து உள்ள இருந்து வேலையை பாருங்க. அடுத்ததா ஒரு கதை. இதே போன்ற ஒரு மனிதர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாரு. அவரோட வாழ்க்கையில எல்லா நன்மையும் நமக்கு நடந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறதுல வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நேர்மறையான எண்ணங்கள் வளராது. ஆனா குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது, நமக்கு எதிர்மறை எண்ணம் வந்துச்சுன்னா சரி அதை விட்டுருவோம், ஏன் வருது எப்படி வருதுன்னு அதை பத்தி யோசிச்சு 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 எதிர்மறையான எண்ணங்கள் தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. என்னடா எதிர்மறையான எண்ணம் வராம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சா எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாகிட்டே வருது. அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு அந்த மனிதர். இதுக்கு ஒரு வழி தெரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, அங்க அவங்க ஊருக்கு அந்த ஜென் புத்த துறை வராரு. அப்பாடா, நம்ம சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். நேரா அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம். குருவே குருவே, நான் நல்லா நேர்மறையான எண்ணம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்மறை வந்துச்சு. இப்ப தொடர்ந்து எனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாச்சும் நீங்க இதுல விடுபடுறதுக்கு வழி சொல்லுங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு குளத்தை காமிக்காரு. பாத்தியா அந்த குளத்தை பத்தியா? இப்ப அதுல வெறும் தண்ணி இருக்கு. இப்ப ஒரு கல்லை போட்டோன்னா எப்படி வருது? அப்படியே ஒரு அலைகள் வருது. நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? பொறுமையா காத்திருந்தோம்னா அந்த குளம் அசையாம கொஞ்ச நேரத்துல அதுவாகவே நின்றும். ஒரு எதிர்மறையான எண்ணம் வரும்னு சொல்லி அடுத்தடுத்த கல்லை மேலும் மேலும் அதை போட்டுட்டே இருந்தா தொடர்ந்து அது வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இது வெளியில இருந்து ஒரு பார்வையாளரா பொறுமையா காத்திருக்கணும். நான் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனாலும் எனக்கு அதிகமா எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. என்னால இருக்க முடியல. சரி, உனக்கு இன்னொரு கதை சொல்றேன். ஒரு மனிதனோட ஆயுள் காலம் என்ன? புத்தர் தன்னோட சீடர்களை வச்சு கேள்வி கேட்கிறாரு. ஒரு மனிதனோட ஆயுள் காலம். ஒருத்தர் சொல்றாங்க 100 அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாங்க இல்ல இல்ல இப்ப உள்ள காலகட்டத்துக்கு 80 அப்படின்னு. இன்னொருத்தர் குறைஞ்சபட்சம் ஒரு 50ஆவது எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் இல்ல அப்படிங்க. சரி, அப்ப என்னதான் நடக்கும்? எப்படிதான் ஒருத்தர் இல்ல 20, 10 எது சொன்னாலும் இல்லைங்கிறாரு. குருவே, நீங்க எங்களுக்கு இதுக்கு சரியான பதில சொல்லுங்க. இது எங்களால புரிஞ்சுக்க முடியல. எப்படி ஒரு மனுஷன் ஒரு 10 வயசு கூட அவனோட ஆயுள் காலம் இல்லாத அளவுக்கு இருக்கும். எத்தனை வயசு சொன்னாலும் அது கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனோட ஆயுள் காலம் என்பது இந்த நொடி. ஏன்னா இந்த நொடி தான் நமக்கானது. அடுத்த நொடி என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த நொடியை தவற விடக்கூடாது. இதே போலதான் நீ இந்த நொடியில முழு மனசா வாழ்றதுக்கு தயாராரு. இந்த நொடியில வாழ்றதுக்கு எப்பவும் வாழ்ந்து பழகு. அப்ப நிகழ்காலத்துல வாழும்போது கடந்த காலத்தை பத்தியான எண்ணங்கள் ஓடுறது, எதிர்காலத்தை பத்தி மனசுல ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளிவரணும்னா நிகழ்காலத்துல முழு மனசோட உணர்வோட வாழணும். சரி சாமிஜி, நீங்க சொல்றீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. தொடர்ந்து எனக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் என்னதான் செய்ய? சரி, அதுக்கு நான் ஒரு யுக்தி சொல்றேன். நீ எவ்வளவு தூரம் உனக்கோட தினசரி வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில உன்னோட பயன்பாட்டுல இருக்க ஒரு பொருள், ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மர டம்ளர் தொறையோ, இல்ல ஒரு பேனாவை எடுக்கிறோமோ, ஒரு பென்சில் எடுக்கிறோமோ, இல்ல முகத்தை கழுவுறோமோ, ஒவ்வொரு இடத்துலையும் அத முழு உணர்வோட அந்த கணத்துல இருந்து அதை ஃபீல் பண்ணி பாரு. நான் இப்ப இந்த பேனாவை இப்படி தொடுறேன், இப்படி எழுதுறேன், இப்படி இது இப்படி இருக்குன்னு அதை தொட்டு தடவி அதை ஃபீல் பண்ணி பாரு. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து உன்னோட வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன்னோட நிகழ்கணத்துல அதை உணர்ந்து உணர்ந்து அதை செய்யும்போது அந்த சில நாட்கள் அப்படியே உன்னோட மனம் அந்த நிகழ்கணத்திலே வாழத் தொடங்கிடும் அப்படிங்காரு. ரொம்ப அருமை சாமி, நான் செஞ்சு பார்க்கிறேன்னு சொல்லி அதை செஞ்சு பார்க்கிறாரு. அப்படி ஒரு மாற்றம் அவருக்குள்ள நிகழ்ந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் ரொம்ப இன்பமா வாழ்றாரு. அடுத்த ஒரு முறை அவரை சந்திக்கும் போது அவர்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து, எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு அறிவை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. இது என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய கவனத்தையும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது.
கணத்துக்கு கணம் நான் வந்து வாழ்க்கையை உணர்ந்து புரிஞ்சு வாழ்ற இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி.